அருள்மிகு வடபழனி வேல்முருகன் திருக்கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவை முன்னிட்டு நம்ம ஊர் மக்களையே வச்சு கும்மி ஆட்டத்துக்கு ஒரு அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அத நமது சக்தி கோச் மாமா அவர்களை தொடங்கி வைக்குமாறு அன்போடு எல்லோர் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வடபழனி முருகன் கோயிலில் நடைபெறும் இந்த வள்ளிக்கும்மி அரங்கேற்ற விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கலை அப்படிங்கிறது கற்றுக்கிட்டு அதை சிறப்பாக செய்கிறது நல்ல ஈடுபாடு வேணும். நம்ம ஊரில் நம்ம பிள்ளைங்க நம்ம ட்ரைனிங் கொடுத்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அரங்கேற்றம் பண்ணுறாங்க அப்படின்னா உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற வாத்தியார்கள் வேற டீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணோம், ட்ரைனிங் கொடுத்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பாப்பா 2 பேரும் முருகேசன் 3 பேரும் இங்கே அதை நாங்கள் முன்னெடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறதுல உண்மையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதை இங்கே கொண்டு வந்து கலை கற்றுக் கொடுக்கும்போது நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டனோ அதை விட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. இதே மாதிரில நிறைய பேர் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஆசைப்படுறோம், இன்னும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு நிறைய படம் சொல்லிட்டு வரோம். பட் யாரும் அதுக்கு முன் மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த கலையினுடைய குருநாதர் கேகேசி பாலு மாமா அவர்கள் இன்னைக்கு வரத்தில் இருந்த ஒரு சின்ன வேலை வர முடியல அப்படின்னாங்க. அடுத்த ப்ரோக்ராம் கண்டிப்பாக வர அப்படின்னு இருக்கிறாங்க. வரும்போது கண்டிப்பாக கூட்டி வரலாம். அந்த கொங்கு நாடு கலைக்குழு அப்படிங்கிறத பேரில் தான் நாம இந்த அரங்கேற்றம் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவாக தான் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கொங்கு நாடு கலைக்குழு பேரை வச்சு தான் நம்ம முதல்ல ட்ரைனிங்கே கொடுத்தோம். அது வேற பேரில் மாறி போய் வேற நாள் உருவெடுத்து வந்ததெல்லாம் தவிர்த்துட்டு இல்லை நம்ம கொங்கு நாடு கலைக்குழு தான் நமக்கு நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே நீங்கள் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர் மக்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கலை இன்று மட்டுமல்ல, இந்த எங்கள் ஊரில் நடைபெற்றாலும் நம்ம அதை முன்னெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். இன்னைக்கு இவங்க 3 பேரும் பாட்டு பாடுறதுலையோ பண்ணாங்க பாடுறதுலையோ சில தவறுகள் இருக்கலாம். அதையெல்லாம் யாரும் பெருசு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆரம்பம் அப்படிங்கும்போது எல்லா இடத்துக்கும் அந்த சருக்கள் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அதை முன்னெடுத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் நீங்கள் அவங்க இருக்கிறத அதான் பாராட்டணுமே தவிர நம்மளும் நீங்கள் நம்ம ஆடுற மேலே ஆடும்போது நம்ம எல்லாருமே சரியாக ஆடுவோம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சம் ட்ரைனிங், கொஞ்சம் ஆடத்தான் நமக்கு அந்த ட்ரைனிங் வரும். அதே மாதிரி அவங்களும் இன்னைக்கு முதல்ல போடுறாங்க. அன்னைக்கு அந்த கோயிலில் என்ன கோயில் அது கரெக்ட்
கட்டகுமாரசாமி கோயிலில் பேர் வர மாதிரி கட்டகுமாரசாமி கோயிலில் ஒரு 10-12 பேர் ஆடினாங்க பார்த்தேன். அவங்க பண்ணாங்க, 2 பேர் பாட்டு பண்ணாங்க. ஓரளவுக்கு கேட்குற மாதிரி இருந்தனால தான் அது பண்ணாங்க. இன்னைக்கு அதோட ட்ரைனிங் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இன்னைக்கு நல்லா பாடுவாங்க, நம்பிக்கை இருக்கு. சிறப்பாக பண்ணுங்க. இதை சிறப்பாக பண்ணி இதை அடுத்து முன்னெடுத்து போகிறதுக்கு என்னுடைய ஆதரவு ஒத்துழைப்பு உங்களுக்கு என்னைக்கு இருக்குன்னு சொல்லி இதை இவ்வளோ ஒரு சிறப்பாக பண்ணுறவங்க அத்தனை பேரையும் பாராட்டி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். நடக்கட்டும். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி இளம்பியை போலும் வேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொடுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே. பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கைமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் 3ம் தான். சரணம். செய்தானே நானே நானே நன்னா நன்னானே நானே நானே நன்னா நாயகரே எங்கள் நைலை முக்கண்ணன் நாரணே எங்கள் ஒப்பை கணபதி முன்னாடவாய் அன்னை சரஸ்வதியானவளே நாவில் கூடி கொள்ள வேண்டும் அம்மா. கொளறிடாமல் தாயை நடத்து அம்மா வள்ளி கைப்பீரத்தை வேளருக்காகவே முன்பிறந்த எங்கள் விக்க விநாயக முன்னடவாய். சுற்றிய போல மங்கையாரே நீங்கள் சுற்று கோரு முழந்தையாடே ஆடுது பார்க்குமி அன்னம் போலே தானே அழகுது பாருங்கே உன் சலங்கே பழிக்க வேணும் தாயே ஒற்றுமையாய் குமியாட வேணும். நானே 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 நன்னா நானே 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 நன்னா யானை மூகத்தோனை கும்பிட்டு வழிபடுவோம். அடகங்களை கும்பிட்டு வழிபடுவோம். கொண்டாடும் காவடிகள் அண்டம் எல்லாமாட்டமே சகலரும் கொண்டாடிடும் கூட்டமே
பிரகையனே நால்வழியை போக்கிடுவாய் வந்தவனே யாரு முகரே உன்னை ஆதரிக்க வேண்டும் ஐயா சமயபுரத்தவளே மாறி அம்மா சாம்பிராணி வாசகியே தேவி வந்தவளே மாறி அம்மா செங்கண்ணன் தாயாரே தேவி ரகமம்மா மாறி அது ஓசையில் பொங்கரகம் தேவி ரெண்டு நல்ல கரகமம்மா மாறி அது எதிர்த்தாடு பொங்கரகம் தேவி மூணு நல்ல கரகமம்மா மாறி அது முத்தான பொங்கரகம் தேவி கரகாம்பி வந்தாதம்மா மாறி அது கண்ணனூர் எல்லையிலே உடுக்காவி வந்தாதம்மா மாறி அது உத்திராஜம்பட்டியிலே பம்பாவி வந்தாதம்மா மாறி அது பழிங்குமா எல்லையிலே
தாளத்தை கேளும் தாளம் வீச ராமலியை தட்டி அசைந்தாடும் தாளம் வீட்டில் தம்போர் வீணை தாளம் பிசகா தறிமுக வீணை தாய்க்கு மாங்குழலூத கோடி கோடி ராகங்களும் ஒளிந்து வர அந்த கும்மியோடு தந்த இந்த ஊர் யாரென்றால் பரிமாறை வாழுகின்ற வாழகை தேசம்போதாலும் மாறுலாட்சி செய்யும் தெற்கு மலை வாழும் கண்டனையே நித்தம் நித்தம் எண்ணி கும்பிடுவோம் அவன் பொற்பாதம் பற்றி வணங்கிடுவோம் சப்பாரக்காவடி தோல் மீது வைத்து சாமி வாழடித்து போகையில் அப்பன் திருப்புகள் அம்மை அலங்காரம் சக்கரம் வருகிறது பாருங்கம்மா வடபழனி என்னும் ஊரிலே சித்ரா பௌர்ணமி நாளிலே வேல் முருகன் திருவிழாவை கண்டு மகிழ்ந்து வாருங்கம்மா குதிரை வாரத பாருங்கம்மா அது குதிச்சு வாரத பாருங்கம்மா குதிரை மேல அண்ணன் மாறும் அமர்ந்து வாரத பாருங்கம்மா சிங்கம் வாரத பாருங்கம்மா அது சீரி வாரத பாருங்கம்மா சிங்கத்தின் மேல சின்ன மலை அமர்ந்து வாரத பாருங்கம்மா மயிலு வாரத பாருங்கம்மா அது ஆடி வாரத பாருங்கம்மா மயிலு மேல வேல் முருகன் அமர்ந்து வாரத பாருங்கம்மா யானை வாரத பாருங்கம்மா அது அசஞ்சு வாரத பாருங்க
பாருங்கம்மா யானை மேல விநாயகர் அமர்ந்து வரத பாருங்கம்மா நந்தி வரத பாருங்கம்மா அது நடந்து வரத பாருங்கம்மா நந்தி மேல ஈஸ்வரனும் அமர்ந்து வரத பாருங்கம்மா ஓகே பாப்பா ஓகே நல்லா மூஞ்சி எனக்கு மூஞ்சி பிள்ளை மூஞ்சி எடுத்துடாதீங்க. வள்ளி கும்மி அப்படிங்கறத பத்தி இங்க நம்ம எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. வள்ளி முருகன் திருமண கதையை பாடல் வடிவில் ஆடிக்கொண்டும் மக்களிடம் சேர்ப்பதுதான் நமது வள்ளி கும்மி. எல்லாருக்குமே தெரியும் முருகன் வந்து வள்ளியை காதல் திருமணம் செய்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஒரு சினிமா படம் மாதிரியே ஒரு அழகான காதல் கதைய, ஒரு நல்லதொரு சுபத்தோட முடியக்கூடிய ஒரு நல்ல காதல் கதைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பாடல் வடிவில சொல்ல போறோம். இதுவரைக்கும் நம்ம ஆடின பாடல்கள் எல்லாமே வந்து இறைவனை துதித்து பாடக்கூடிய பாடல்கள். விநாயகர், முருகன், மாரியம்மன், குரு வணக்கம், இது எல்லாத்தையுமே வந்து பாடல் வடிவிலும் ஆடல் வடிவிலும் உங்கள் முன்னாடி வந்து சமர்ப்பிச்சிருக்கோம். இனி தொடரப்போட பாடல்கள் தான் வந்து வள்ளி எப்படி பிறந்தாங்க, யார் கூட வளர்ந்தாங்க, அவங்க எப்படி முருகனை சந்திச்சாங்க அப்படிங்கிற கதையெல்லாமே வந்து இனி வரப்போற பாடல்கள்ல பார்க்கலாங்க.